ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இதற்கு முன் இந்த வெளியீடுகளில் நோட்டீஸ் சங்க சார்பாக வெளியிடுகின்ற எல்லா நோட்டீஸிலும் துண்டு பிரசுரத்திலும் சிவராஜ யோகி என்றும் ராஜரிஷி என்றும் பிரம்மரிஷி என்றும் கலியுகத்துக்கு ஆன்மீக ஆசான் என்றும் இப்படியெல்லாம் பெயரை பயன்படுத்தினோம். அது நோக்கம் மூணலை கண்ட உலக பிராசான், சிவராஜ யோகி, ராஜரிஷி, பிரம்மரிஷி, கலியுகத்து ஆன்மீக ஆசான். என்னைய அர்த்தம் இல்லாத பட்டம், இவ்வளோ பெரிய பட்டம் எப்படி கொடுத்துனான்? மக்கள்கிட்ட செய்தி போகணும். அப்போ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர் சொன்னால் நியாயம் இருக்கும். சிவராஜ் யோகிங்கிறாங்க, மூணலை கொண்டு உலக பேராசாங்கிறாங்க, கலியுகத்து ஆன்மீக ஆசான்னு சொல்கிறாங்களே. அப்போ அவர் சொன்னால் நியாயம் இருக்கும். அப்போ அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக தான் இந்த பேரை நாங்கள் பயன்படுத்தினோம்? பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு அல்லது புகழுக்காக இல்லை, விளம்பரத்துக்காக செய்யவில்லை. இதை அந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தும் போது மக்களை கவனம், நம் மீது சங்கத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். அந்த ஆசான் இவ்வளோ பெரிய பட்டம் வாங்கிற, இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார், சொன்னதை கேட்க வேணுங்கிற உணர்வு, அதுக்காக தான் இந்த பேரெல்லாம் பயன்படுத்தணும். இப்போ அதெல்லாம் எடுத்து விடுகிறோம். இப்போ நோட்டீஸில் இப்போ வெளியிடுகின்ற தஞ்சாவூரில் எடுக்கின்ற வேளா நோட்டீஸில் இந்த பேரெல்லாம் எடுத்து விட்டோம். குரு அதை தவிர்த்து ரங்கராஜ தேசியம் மட்டும் இருக்கும். இப்போ அது ஒரு பரமானந்த சதாசிவ ரங்கராஜ தேசிய சாமி, இதை இன்றோடு முடித்து விட வேண்டும். மக்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்டது. குடிராசானை பற்றியும் குடிலை பற்றியும் அத்திய சன்மாத சங்கம் இன்று தமிழகம் பூராவும் பரவிவிட்டது. இனி இந்த பேர், இது போன்ற பேர்கள், வாழ்த்துகள் தேவையில்லை. நானே விரும்பினேன். அப்போ உடம்பு நலிவு இருந்தது எனக்கு. நான் 25 ஆண்டுகள் உப்புலாம் வந்து சாப்பிடுகிறவன். ஒரு சில சமயத்து பலகீனம் இருந்தது எனக்கு. அப்போது சொன்னேன், நீங்கள் என்னை மனமாற வாழ்த்து வேணும்னு சொன்னேன். அப்போ 10 வயது குழந்தை முதல் 10 வயசு சிறுமியிலிருந்து சிறுவன் வரையில் பெரியவர்களாம் தாய்மார்களாம் மனமாற என்னை வாழ்த்த வேண்டும் என்பது பலகீனம். என்னுடைய இதயத்தில் தவத்தை முடிக்க வேண்டும், பலகீனம் இருக்குது, நாம் எப்படியாவது தவத்தை முடிக்க வேண்டும். பல பேர்கள் நம்முடைய வாழ்த்தினால், அந்த வாழ்த்து மனமாற வாழ்த்தினால் நம்ம ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும், நமக்கு ஒரு புதிய தெம்பு வரும் என்று தான் அதை விரும்பினோம். இப்போது தேவையில்லை. வாயால் வாழ்த்துவதை விட குடிலாசான் நீடு வாழ வேண்டும் என்னும் மனமாற நினைத்தாலே அதுவே எனக்கு ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும், எனக்கு நீடி ஆயுள் கிடைக்கும். ஏன்னா இது கடினமான துறை. நான் நீடி ஆயுள் பெற்று வாழ வேண்டும் என்றால் நீங்கள் மனதுக்குள் நீடு வாழ வேண்டும் என்று நினைத்தால் போதும். இனி சொல்ல வேண்டாம். அன்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரங்கராஜேசமில் வாழ்க்கை என்பதை அவரவர்கள் மனதுக்குள்ளே சொன்னால் போதும், வெளியில் சொல்ல வேண்டிய மனதுக்கு நினைத்தாலே போதும். அவன் நீடு வாழ வேண்டும். இது போன்ற ஏழை எளிய பஞ்சபாரிகள், ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறான். அவன் நீடு வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலே அதுவே எனக்கு ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும், என் தவத்தை நல்லபடி செய்வேன், எனக்கு நீடி ஆயுள் கிடைக்கும். ஆகவே இன்று முதல் இந்த வாழ்த்து எங்களுடைய பேச்சை வேணாம் என்று அன்பர்கள் திருவிழி என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை மீற மாட்டார் என்று நம்புகிறேன். ஆக ராமலிங்க சாமிகள் இதான் இதுக்கு முதல் சொல்கிற, நான் சுய வழக்கம்னு சொல்கிறது, விமர்சனம் சுய விமர்சனம். என் சுய விளக்கத்தை சொல்லிவிட்டேன். முன்பு பேர்கள் இப்படியெல்லாம் பயன்படுத்தியதெல்லாம் மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காகத்தான் அதே மாதிரி பேரெல்லாம் பயன்படுத்தினோம். அது இனி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆக ஞானிகள் நல்ல மனம் உள்ளவர்கள். இப்போ ராமலிங்க சாமி மனிதாய மனம் உள்ளவர். அவர் வேண்டிக் கொள்கிறார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிருக்கெல்லாம் அன்பு செய்தோம்னு சொன்னேன். அந்த மனிதாய மனத்தை தருபவர் ராமலிங்க சாமிகள். ஏன் அருள்பாவை சுத்த சன்மார்க்க வேண்டுகளை படிக்கணும்னா மனிதாயமான வேணுமல்லவா, பாவி என்று பேர் எடுக்காது வேணுமல்லவா,
பாவி என்று பேர் எடுக்காததற்கு தான் அவர் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் படிக்கிறோம். மனிதாயமான ஜீவகாரண்யம் உள்ளவர், மனிதாயமான உள்ளவர் ராமலிங்க சாமிகள். அந்த பொருள் வெறி ஏன் வந்தது? அது போன்ற பெரியவர்கள் ஆட்சி இருந்தால், அன்னதானம் செய்திருந்தால், உடுமா அன்னதானம் செய்திருந்தால் அந்த பண்பு வரும். ஏன் அன்னதானம் செய்ய சொல்கிறோம்? உனக்கு மனிதாயமானவரை வேண்டும். மனிதாயமான இல்லை என்றால் நீ என்ன செய்ய முடியும்? கடைசி காலத்தில் நீ இறந்தால் கல்லியாக தாழ்ந்த தாவரம் கல்லி, கல்லி எட்டி மரம், தாவரத்திலேயே மிக தாழ்ந்த தாவரம் கல்லி, எட்டி மரம், கல்லி மரம், கல்லி. கொடிய மிருகங்கள் நீர்வாழ் ஜந்தில் கொடிய சுறா முதலை அப்படி அல்லவா பிறக்க வேண்டிய வரும். என்ன ஐயா இந்த மூலதனத்தை அவ்வளவு கடுமையான கடிய மனம். அதுக்கு தான் அன்னதானம் செய்யுங்கள். ராமலிங்க சாமி சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை படிங்கள், மனிதனாக வாழுங்கள் என்பதுக்கு தான் இந்த சங்கம். இந்த சங்கம்ல ஆரம்ப காலத்திலிருந்தே சங்கம் இது போன்ற ஞானிகளை சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை பாராயணம் செய்யுங்கள். ராமலிங்க மாணிக்கவாசர் ஆழ்விய பாடல்களை பாராயணம் செய்ய சொல்கிறோம். ஆக வேண்டுகோள் தகுதி உள்ளதாக இருக்க வேண்டும். அதிலேயே நம்ம தெரிந்து கொள்ளலாம். நன்றாகவும் ஆக்கம் பெரிதெனும் இருக்க முடியாது, நன்மையே தந்த போதிலும் அர்த்தம். நன்றாகும் ஆக்கம் பெரிதெனும் சான்றோருக்கு கொன்றாகும் ஆக்கம் கடைன்ட்டான். மனிதாயமானத்தில் உச்சகட்டமானவன் வள்ளுவன். மனிதாயமானத்தின் அல்லது ஜீவகாரணியத்தின் ஜீவதேவு ஜீவகாரண்யம் மனிதாயமானத்தின் உச்சம் எமயமலை போன்றவன் வள்ளுவன். அவன் சொல்கிறான், இதை ஒரு உயிரை கொன்று அதன் மூலமாக ஒரு பெரும் நன்மை உண்டாகும் என்றால் அது சான்று ஒன்று கேட்டுக்கொள்ள மாட்டான்னா. இப்படி ஒரு வேண்டுகோள் அப்படியெல்லாம் செய்வதாக வேண்டிக் கொடுக்கிறார். ஆக வேண்டுகோள்லேயே உயர்ந்தது எது என்றால், இப்போ நாங்கள் சொல்லுகிறோம் எப்போதும் திருவடியை பூஜை செய்ய வாய்ப்பு தர வேண்டும். மஸ்தான் தான் சொல்வார். மஸ்தான் ஒரு வேண்டுகோள், தேவரீர் திருவடியை காலாக்கவும் அட்டமா சித்தி தந்தருள் புரியவும். இது ஒரு வேண்டுகோள். தேவரீர் தெய்வீகமானவரே, தேவரீர் உயர்ந்தவரே, திருவடிக்கு வாளாகவும் அட்டமா சித்தி தந்தருள் புரியவும். இது ஒரு வேண்டுகோள். தேவரீர் திருவடி காலாக்கவும் அட்டமா சித்தி தந்தருள் புரியவும். சித்திரகணமெல்லாம் எனக்கருள் இறங்கவும் சித்தமை தருள் புரியவும். பாவி அடியேன் செய்த பாவங்களெல்லாம் பறந்தோட அருள் புரியவும் அப்படி சொல்வார். பக்குவம் அறிந்த என்னை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும். நான் விட்டு உரைக்க ஒன்னா ஜோதி நயத்தோடு நடனமிட அருள் புரியவும். நம்பினே நையனே நட்டாட்டில் என் கைகள் நடிவிடாத அருள் புரியவும். மாவேகமாக மெய் தவராச்ச சிங்கமே வரவேண்டும் எந்த நருகே மாங்குணங்குடி வாழும் மென்னகத்தீசனே மௌன தேசிகநாதனர் மஸ்தான் சொல்வார். அவர்கள் உன் திருவடிக்கு ஆளாக வேண்டும் என்றும் நான் செய்த பாவங்கள் தேர வேண்டும் என்றும் சொல்ல உண்ணாத பேரானந்தம் பெற வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார்கள். அது அறிவு. இது யாரிடம் எப்போது இந்த அறிவு வரும்? பெரியோர்கள் ஆசி இல்லாமல் வரவே வராது. ஒன்று புண்ணியத்தால் வர வேண்டும், அது சான்றோர்கள் நட்பால் வர வேண்டும், அது ஞானிகள் திருவடியை பூஜை செய்வதால் வரும், இல்லை என்றால் வராது. ஆக ராமலிங்க சாமியுடைய வேண்டுகோள், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும். என்ன அது ஆச்சரியமாக இருக்குது. ராமலிங்க சாமி எதையும் விரும்ப மாட்டார். ராமலிங்க சாமி எதையும் விரும்புறதில்லை. நான் கேட்க வேண்டும். அப்பன்னா தலைவன், தலைவனே என் தந்தையை நான் வேண்டுகொள்கிறேன், என்னை கேட்டு அருள் புரிய வேண்டும், கேட்க வேண்டும் சொன்னார். என்ன ராமலிங்கம், என்ன உனக்கு வேணும்னார். நான் ஆறுயிருக்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும். ஆறுயிர் என்பது மனிதன், அருமையான உயிர்னு அர்த்தம். மனித ஊருக்கு மனிதன். இப்போ நம்ம புலி சிங்கத்து கரடிக்காக உதவி செய்ய முடியும்? செய்ய முடியாது. அது சந்தர்ப்பம் வரவில்லை, அது தேவையில்லை. சில பேர் நாயை வளர்ப்பார்கள், அது ரொம்ப கருணை. அது என்ன செய்யும்? தெரு உள்ளவர்களையே விடாது கடிக்கும். குழந்தைகள் போனால் கடிக்கும், நிறைய புண்ணியம் சேரும் அதில். அது ஒரு ஜீவகாரண்யம். அது தெருவில் பழக்கப்பட்டவர்கள் அக்கம் பக்கம் ராத்திரி வர முடியாது, வந்தால் கடிக்கும். அந்த குழந்தைகளை கடிக்கும், ஓடி ஓடி கடிக்கும். வீட்டில் உள்ளவர்கள் ரசிப்பார்கள். அது ஒரு வகையான ஜீவகாரண்யம், அது ஒரு வகையானது. இங்கே அது ராமலிங்க சாமியை சொல்ல, ஆறுயிர்க்கெல்லாம் மனித வர்க்கம் பகுத்தறிவு உள்ளவன், நடமாடுகின்ற அத்தனை பேரும் கடவுள் தன்மை உள்ளவன். இதுதான் ஆறுயிர், அருமையான உயிர், மனித உயிர் தான். அதுக்கு நான் அன்பு செய்ய வேண்டாம். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும்.
அற்புதமான வேண்டுகோள். எல்லா உயிர்களுக்கும், எல்லா உயிரும் சொல்ல, அருமையான உயிர்களுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். நான் அன்பு காட்ட வேண்டும் அர்த்தம். செய்யனா அன்பு காட்ட வேண்டும். அது மட்டுமா வேண்டும்? இன்னும் என்ன வேண்டார்? நான் உலக மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டார், அன்பு செய்ய வேண்டார். அது மட்டுமா? எப்பாரும் எப்பதமும் எங்கன்னு நான் சென்றேன். எப்பாருன்னா எவ்வுலகமும், சான்றோர் உலகமாக இருந்தாலும் சரி, அது எந்த உலகமாக இருந்தாலும் சரி, எப்பாரும் எப்பதமும். இந்த பதங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. எந்த மக்கள் எந்த உலகத்தில் சென்றாலும் சரி, எவ்வுலகில் சென்றாலும் சரி, இவ்வுலகம் இல்லை, நான் எவ்வுலகத்தில் சென்றாலும் உன்னுடைய பெருமையை பேச வேண்டும். எப்பதமும் உயர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, உயர்ந்த நிலையில் இருப்போம் ஞானிகளாக இருந்தாலும் சரி, எப்பாரும் எப்பதமும் எங்கு நான் சென்றேன். எந்தை நினது அருள் புகழை ஏம்பிவிடல் வேண்டும். ஏன் சொல்லணும்னா, ஏன் சொல்ல வேண்டும்? அது மாதிரி புகழ்வதற்கு என்ன காரணம்? கடவுள் என்பவன் மிக்க மனிதாயமான உள்ளவன். அவன் சிவன். எல்லாம் தேகம் மந்த பாசத்தை விட்டவன். அருந்தவம் செய்தவர்கள் ஞானிகள். சிவன் என்று சொன்னாலே காமதேகத்தை விட்டவன் என்று பொருள், பந்தபாசத்தை விட்டவன் என்று பொருள். மிக்க மனிதாயமான உள்ளவன், மரணமில்லா பெருவாழ்வு உள்ளவன்லாம் சிவம். உன் பெருமையை பேச வேண்டும். இப்போ நான் ராமலிங்கசாமி பெருமை பேசுகிறேன். ராமலிங்கசாமி பெருமை பேசினாலும் சிவபெருமான் பெருமை பேசினாலும் ஒன்றுதான். எப்பாரும் எப்பதமும் எங்கன்னு நான் சென்றேன். எந்தை என் தந்தை, எந்தை நினது அருள் புகழை ஏம்பிவிடல் வேண்டும். பேசுவதால் என்ன ஏற்படுனா? பெரியோர்கள் பெருமையை பேச பேச என்ன ஏற்படுனா? பேசுகிறவனுக்கும் நல்லது, கேட்பவருக்கும் நல்லது. தேவர் பிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை, திருமந்திரத்தில் தேவர் பிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். தேவர் பிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிந்த பின் ஓதுமின் கேள்மின் உணர்மின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றனர். பெரியவர்கள் பெருமையை பேசுகிறவன் தேவன் திவ்ய மூர்த்தி யாவர் ஒருவர் அறிவார்னார். பெருமான் இவன் என்று பேசி இருக்கும் திருமானிடர் பின்னே தேவரும் ஆவாரார். எந்தை நினது அருள்புகளை ஏம்பிடல் வேண்டினார். பெருமான் இவன் என்று பேசி இருக்கிறார். ராமலிங்கசாமிகள் அப்பா பாப்பா, உலக மக்களுக்கு தாய் போன்றவர், கேட்டதெல்லாம் தரக்கூடியவர், மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடிய மாமேரு, மரகத வள்ளல், அருட்பிரகாச வள்ளலார், அற்புதம் ஜோதி ஆண்டவர், அற்புத கடவுள். அப்படி என்று பேசினால் என்ன இருப்பனா? பேசுகிறவனுக்கு நல்லது, கேட்பவருக்கு நல்லது. எந்தை நினது அருள் புகழை ஏம்பிவிடல் வேண்டும். பெருமான் இவன் என்று பேசியிருக்கும். இவர் பெரியோன், பெரியான பெரியமான பெரியோன். இவர் திருமலை தேவன் பெரிய மகான், மாணிக்கவாசன் பெரிய மகான், தாய்மான சாமிகள் பெரிய மகான், பட்டணத்தார் பத்திரகிரி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு பெரிய மகான், திருவடியை பூஜை செய்யுங்கள் என்று பேசுவதால் பேசுகிறவனும் ஜென்மத்தை கடை தேட்டுகிறான், கேட்பவர்களும் ஜென்மத்தை கடை தேட்டுவார்கள், மரணமில்லா பெருவாள் பெறுவார்கள். பெருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமானிடர். எப்போது திருமானிடர்? எப்போதெல்லாம் ஞானிகள் பெருமையை பேசுகிறார்களோ, எப்போதெல்லாம் ஞானிகள் திருவடியை பூஜை செய்கிறார்களோ, நூல்களை படிக்கிறார்களோ, அதை பரப்புகிறார்களோ, அவர்களெல்லாம் திருமானிடர். சாதாரண மனிதனாயிருப்பவன் மானிடர், திருமானிடன். சராசரி மனிதன் அல்ல, உயர்ந்த மனிதன். திருனா அடைமொழிக்குரியவன். பெருமான் இவன் என்று பேசி இருக்கும் திருமானிடர் பின்னே தேவரும் ஆவார். பின்னே தேவரும் ஆவார். பேசுவதால் சராசரி மனிதன் நிலை உயர்ந்தான், மேலும் தேவரும் ஆவார், உயர்ந்த நிலை வருவான், தேவரும் ஆவார். வருமாதவர்க்கும் மகிழ்ந்தருள் செய்யும். இந்த பேச்சை கேட்கிறான் அல்லவா? ராமலிங்க சாமிகள் மாணிக்க வாசனை புகழ்ந்து பேசி திருவடியை பற்ற செய்கிறான் அல்லவா? அவர்களும் நிலை உயர்கிறார்கள். வருமாதவர்க்கும் மகிழ்ந்தருள் செய். அருமாதவத்தெங்கள் ஆதிபுரான். நியாயக்காரது அருமையான தவம் செய்தவன். நாங்களாம் புரிஞ்சுக்கணும். அருமையான தவம் செய்தவர்கள் ஞானிகள். அருமாதவத்தெங்கள் ஆதிபுரானே. யாரும் தவம்னா அவள் லகு நினச்சிடாதீங்க. நாங்கள் 25 வருஷம் உப்புலாம் சாப்பிட்றோம்.
இப்போ 3 நாளால் உணவே இல்லை, வெறும் பழங்கள் தான் சாப்பிட சொல்லி கரெக்டாக வந்திருக்கு. சாப்பிட்டு ஆகணும். ராத்திரி தூங்கணும்னா தூங்க முடியாது. ஆக அருமையான தவம் செய்தவர்கள். இது மன வலிமை வேண்டுமே, வைராக்கியம்லாம் வேணுவா. செத்தாலும் வைத்தடி பின்வாங்காத தீரம் ஒன்று அருள் பாரு மசன். வைராக்கியம்லாம் வேணும். வைராக்கியத்தை அவரெல்லாம் கொடுக்கணும். அப்போ என்ன செய்கிறார்கள்? பெரியோர்களை எந்த எனது அறுப்புகளை எழும்பி விடல் வேண்டும், பெரியோர் பெருமையை பேச வேண்டும். அதான் சொன்னேன், சிவம் வேறு ஞானி வேறு இல்லை. சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என அடி சேர வல்லார்க்கினார். சிவனே சிவஞானி. காமத்தை வென்றவன், தேகத்தை வென்றவன். காமத்தை வென்றதனால் அவன் சிவனே. சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என அடி சேர வல்லார்க்கு. அவனை சிவருமானாக பார்க்க வேண்டும். ராமலிங்க சாமி சிவருமானாக பார்க்க வேண்டும். குருவே சிவம் என கூறினந்தி, குருவே சிவம் என கூறினந்தி, குருவே சிவன் மீது குறித்து வரார்னார். இங்கே எந்தை நினது அருப்போக்களை ஏம்பிடல் வேண்டும். எப்போதும் பெருமையை பேச வேண்டும். அப்பெருமை பேசுவதால் பேசுகிறவருக்கும் மரணமில்லா பெருவாள் உண்டாகும். பார்க்கிறான், அப்படி பாருங்க, சிந்தையை அப்படி பேசும்போதே தெரிஞ்சுக்கிறான். இப்போ நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஞானிகள்லாம். ராமலிங்க சாமி பார்க்குறாரு, மாணிக்கவாசன் பார்க்குறாரு, தாய்மார் சாமிகள் பார்க்குறாரு, பட்டத்தார், எல்லா ஞானியும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள், முற்று பெற்ற முனிவர்கள் என்னை பார்க்கிறார்கள். பார்க்கும்போது உங்களையும் பார்க்கிறார்கள். உங்கள் மீது, இங்கே உள்ள ஆண்கள் பெண்கள் மீது அவருடைய பார்வைப்படுகிறார். அப்போ நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறு இருக்கெல்லாம் நான் அன்பு செய்த வேண்டும், எப்பாரும் எப்பதம் எங்கு நான் சென்று எந்தை எனது அருள்புகளை ஏம்பிவிடல் வேண்டும். அருள்புகளை சும்மா எல்லாத்தையும் அருள், அந்த நிலை, உயர்ந்த நிலை, மிகப்பெரிய தவசிகள். யாராலும் வெல்ல முடியாத ஒன்றை வென்றவன், யாராலும் வெல்ல முடியாத காமத்தை வென்றவன், யாராலும் வெல்ல முடியாத கோலை கபம் கட்டுதலவா கபத்தை அறுத்தெறிந்து விடுவான். அப்பேற்பட்ட ஆசான். அவனை இல்லவா புகழ வேண்டும். அருப்புகழை புகழ்ந்து பேசுவதால் அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். சாதிக்க முடியாது, பொருளாதாரத்துக்கிட்ட மயங்காது இருப்பான், பொருளாதார காமத்தகத்தை பொடியாக்குவான், தீய வஞ்சகத்தை வஞ்சகம் இருக்காது, தூய மனம் இருக்கும். தூய மனம் உள்ளவன் சிவனாகிறான். தூய மனம் எப்படி வரும்? தூய்மையானவன் திருவடியை பூஜை செய்தால் வந்த தூய்மை. தூய்மைனா உண்மை, மென்மை, மெய்மை. அப்போ தூய்மையானவனை பூஜை செய்தனால் அவன் அருள் புகழை எந்த நினைவு புகழை ஏம்பிடல் வேண்டும். இது மட்டுமா சொன்னார்? எப்பாரும் எப்பதமும் எங்கே நான் சென்றே எந்தை நினைவு அருள் புகழை ஏம்பிடல் வேண்டும். பேச வேண்டும். பேசினால் மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும், எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக உன் பெருமையை பேசுகிறேன். அப்போ சிவன் யாருன்னா, சிவனே மாணிக்க வாசகரை நினைக்க வேண்டும் சிறப்பறிவது, சிவனே ராமலிங்க சாமியை நினைப்பது சிறப்பறிவு, சிவனே திருமூல தேவனை நினைப்பது சிறப்பறிவு, சிவனே திருமூல அகத்தீசனை நினைப்பது சிறப்பறிவுன்னா. ஆசா ஞான பண்டிதனும் சிவன் தான். எல்லாம் சிவத்தின் கூறுகள். புருமத்தி சுழிமனைக்க திறந்தால் அவன் சிவனார். அவன் பெருமையை பேச வேணும்னு சொல்வார். இது மட்டுமா சொன்னார்? செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவம் மார்க்கம்னார். சொல்ல முடியாது. இங்கே எதுகைக்காக வருது. அப்பா எப்பான்னு சொல்லுமார். அப்போ நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆரியருக்கெல்லாம் நான் அன்பு செய்திடும், எப்பாரும் எப்பதமும் எங்கு நான் சென்றேன் எந்தை எனது அருப்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவம் மார்க்கம். சொல்லாத எதைக்கு வந்தாலும் இது சொல்ல முடியாது. மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம். அது என்ன? புருவமத்தி. புருவமத்தி என்பதுதான் ரகசியம். யோகிகளுக்கு மூச்சு காற்று புருவமத்தை ஒடுங்கும். இடங்களையும் பின்களையும் சேர்த்து விடுவார்கள். சேர்த்து என்ன செய்வார்கள்? அந்த காற்று சேர்த்தால் மூலாதாரத்தை ஒடுங்கிவிடும், குண்டல் சக்தி ஒடுங்கும். அந்த ஒடுங்குகின்ற காற்று என்ன செய்வான்? புருவமத்தில் இது செய்வான், பார்வை செலுத்துவான். அத்தார் பிறவி அவர் இரு கண்களை வைத்தார் உன் மூக்கின் புருவத்திடை, நித்தாரம் அங்கே நினைக்க வல்லார்க்கு, நித்தாரம் அங்கே நினைக்க வல்லார்க்கு எத்தாலும் சாய்வலை இறையவனான்னு சொல்வார். அப்போ செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் சொல்ல முடியாது, யாருக்கும் சொல்ல முடியாது.
அந்த இடத்தில் பார்வை செலுத்துவார்கள், கூர் பார்வை செலுத்துவார்கள். கூர் பார்வை செலுத்த 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 உடம்புல இருக்க கசடுகள்லாம் தூள்பட்டு போகும். உடம்புல இருக்க கசடுகள் நச்சுத்தன்மையான எண்ணங்கள் மாறும், காமதேகம் நீங்கும்னார். செப்பாதை மேல்நிலை மேல் புருமத்தி மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். திகழ்ந்து மின்மேல் வளருது, மின்மேல் வளர்ச்சியடைகள் சொல்லும். அந்த இடத்தில் நான் அந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்வார். இதை பார்த்தால் உலக மக்களுக்கு பார்த்தால் பக்தி போன்று தெரியும். என்ன விஷயம், அது அடுத்தடுத்த பாடல் இருக்கு. உலக மக்கள் பக்தி நெறி சொல்வது போல் இருக்கும், ஆனால் புருமத்தியை. ஏனென்றால் ஞானின்னு சொன்னாவே அவன் ஆன்மாவை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஆன்மா அறிந்தவன் மூச்சு காற்று அசைவறிவான், மூச்சு காற்று அசைவறிந்தவன் ஆன்மாவை அறிவான், ஆன்மாவை அறிந்தவன் தேகத்தின் தன்மை அறிவான், தேகத்தின் தன்மை அறிந்தவன் அதில் இருக்க நன்மை தீமை அறிவான், நன்மை தீமை அறிந்து தீமையை நீக்கி நன்மையை வைத்துக் கொள்வான். அந்த இடத்துக்கு வந்தவன் தான் இந்த ரகசியத்தை சொல்ல முடியும். பார்த்த 10 பக்தி போன்னு தெரியும். அந்த விஷயத்தை ராமலிங்க சாமிக்கு இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். செப்போத மேல்நிலைமையில் சுத்த சிவம் மார்க்கம், சுத்த சிவ மார்க்கம் அதுதான் சுத்தமாக, அதுதான் உண்மையான மார்க்கம். திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். மூலாதாரத்தில் இருக்கிற கனலை, அந்த கனலை புருவத்தி கொண்டு வர வேண்டும். அது கூர்பாவை செலுத்தினால்தான் முடியும். கூழ்பால் செலுத்தாவிட்டால் முடியாதுங்க. இல்லை பிறப்பு இல்லை பிறவி இரு கண்ணின் ஆசின் மேல் மல்லொக்க குத்தி மனம் புருவத்தடை செல்லொக்க நாட்டை சிவனும் வெளிப்படும் நல்லவர் நின்று நடுக்க மாட்டார்னு சொல்வார் திருமந்திரத்தில். அந்த புருவத்தில் கவனம் செலுத்தி முடுமத்தை செலுத்த செலுத்த அந்த நரம்பு மயிலை போன்ற நரம்பு வழியாக அனல் ஏறும். அனல் ஏற 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 கசடுகள் நீங்குன்னு சொல்லுவான். அந்த பார்வை செலுத்தாவிட்டால் நிச்சயமாக இந்த இடத்துக்கு இந்த துறைக்கு வர முடியாது. அதான் ரகசியம். அது அடுத்து அருள் செலுத்த வேண்டும். மூலாதாரத்தில் இருக்கிற கனலை புருவத்தி கொண்டு விடுறது. செப்போத மேல்நிலைமையில் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். மூலாதாரத்தில் இருக்க கனலை உச்சிக்கு கொண்டு வர வேண்டும் அர்த்தம். இது ரகசியம். இது யோகிகளுடையவை, யோகிகளுக்கு தெரியும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும், செய்ய மாட்டேன். ஏனென்றால் உன் திருவருள் கடாட்சம் பெற்றவன் நான். பிரானருள் உண்டினில் உண்டு நெற்செல்வம், பிரானருள் உண்டினில் உண்டு நெல் ஞானம், பிரானருளில் பெருந்தன்மை உண்டுனார். சிவனருளால் சிலர் தேவரும் ஆவார், தேவனருளால் சில தெய்வத்தோடு ஒப்பர், சிவனருளால் வினை சேர இல்லாமினார். உன் ஆசி பெற்றவன் நான். வினை சேர்ந்தாதனையே தீய தப்பு செய்வான். காமவெறி இருந்தாதானே பெண்ணாட்டம் இருக்கும், பொருள் பற்று இருந்தாதானே பொய் சொல்லுவான், ஜாதி வெறி இருந்தானே துவேஷம் இருக்கும், வஞ்சனை இருந்தானே தீமை உண்டாகும். தப்பு எது நான் செய்யணும், செய்ய மாட்டேன். அப்படி செய்யணும், செய்த போதிலும் நீ பொறுத்தல் வேண்டும்னார். நீ பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா தெரியும், தலைவனுக்கு தெரியும் தப்பு செய்கிறவன் ஏன் இந்த இடத்துக்கு வர்றான். தப்பு எது நான் செய்ய நீ பொறுத்தல் வேண்டும். அது ஆசான் கேட்குறான். தலைவனை நீ பிரியாத நிலைமையை வேண்டுவனே, நான் அப்படியே தவறு செஞ்சால் நீ பொறுத்து கொள்ள வேண்டும். செய்ய மாட்டேன். முன் செய்த ஊழ்வினை காரணமாக, முன் செய்த வினையின் காரணமாக எனக்கு அறியாமை இருக்கலாம். அந்த அறியாமையின் காரணமாக தவறு செய்தாலும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் சொல்லுவார். தலைவன் என்னை பிரியாத நிலைமை வேண்டுவனே, நான் உன்னை பிரியாது இருக்க நிலைமை வேண்டும். தப்பு செய்தால் பொறுத்து கொள்ள வேண்டும், உன்னை பிரியக்கூடாது. தாய்மார் மாணிக்கவா சொல்வார், இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வுகிறார். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார். அவன் நீங்காமல் இருக்கணும், அவன் சிந்திச்சுட்டில் இருக்கணும்ல. அவன் நீங்காமல் இருக்கணும். தலைவன் நம்மை விட்டு பிரியாமல் இருக்குன்னா, நொடி பொழுதோடு நம்ம பிரியாமல் இருக்குன்னா சிந்திச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நீங்காமல் வேண்டார். தலைவனை பிரியாது நிலைமை வேண்டுவனார் ராமலிங்க சாமி. பிரியாது இருக்க வேண்டும் சொன்னார். ஆக முதல் பாடல் இவ்வளோதான், என்னுடைய அறிவிக்கப்பட்ட சொல்லுகிறேன். ஆகவே இந்த பாடலுடைய இதுக்கு இன்னும் சான்றோர்கள் பெரியோர்களாக இன்னும் நிறைய பேசுவார். ஆனால் ஏன் அறிவிக்கப்பட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த பாடல், ஐயா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும். என்ன ராமலிங்க அடிக்கடி வந்து வேணும்னு சொன்னார். முதல் பாடல் கேட்டால் முதல் பாடலில் வேண்டுகோள்,
வேண்டும்னு சொல்ல வேண்டுதல உயிரினங்களுக்கு அன்பு செய்வேன்னு கேட்டார். நான் மேலே ரகசியத்தை தெரிந்து கொண்டார். உன் பெருமையை பேசவேன்னு சொன்னார். தப்பு செய்தால் மன்னிக்கவேன்னு சொன்னார். உன்னை விட்டு பிரியாமல் இருக்குன்னு சொன்னார். இப்போ என்ன வேண்டுகோள்னார். என்ன அவனுக்கு வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், வார்வை இருக்க அன்பு செய்வேன்னா அதுக்குரிய பரிபக்குவத்தை தந்திருக்கிறேன். முன்னமே உன்கிட்ட இருக்குது. நீ ஆசி பெற்றதெல்லாம் என்னுடைய அருள். உன்ட்ட அந்த பண்பு இருக்குது. தினம் உருகி தியானம் செய்திருக்கிறாய். மாணிக்க வாசகா என்று உருகி தியானம் செய்திருக்கிறாய். ஆசை சிவருமானம் உண்டு தான். உருகி தியானம் செய்திருப்பார். உனக்கு அந்த பக்குவம் வந்து விட்டது. பக்குவம் வந்ததுனால்தான் உனக்கு அருள் செய்திருக்கிறார். மறுபடியும் என்ன வேண்டும் ஒன்றா கேட்டார். ஐயா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரியுன்னார். என்ன உனக்கு வேணும்னா, அடி முடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேணும். யாராவேன் நான் இவ்வளவு பெரிய வார்த்தைனா. அடி என்பது மூலாதாரம், முடி என்பது புருமத்தி. மூலாதாரம் சுவதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விஸ்தி, ஆக்கினைன், புருமத்தி. ரெண்டாவது வேண்டுகோள் தன்னுடைய நிலைமை பற்றி பேசும். முதல் வேண்டுகோள் உலக மக்களுக்கு நான் அன்பு செய்வேன்னார். ஏன் அன்பு செய்யணும்னு கேட்டான். எந்த அளவுக்கு உயிரினங்களுக்கு அன்பு செய்கிறியோ, எந்த அளவுக்கு உயிர்களுக்கு பண்பு காட்டுகிறாயோ, எந்த அளவுக்கு உயிர்கள் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தினால் நீ சொல்லவே வேண்டாம் ஞானியாகலான்னு. அதோடைய ரகசியம் தான். நீ யாருக்கும் கேட்க வேண்டாம். பாவி 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 பாவினா போதும். சனியை பிடிக்குதுன்னு அர்த்தம். என்ன காரணம்? பொருள் பெற்றுள்ளவர்கள், காமுகர்கள், ஜாதி வரி உள்ளவர்கள், அடைக்கி ஆளுவர் நினைப்பவன், பழிவாங்கும் உணர்ச்சி உள்ளவன், புலால் உண்ணுகின்றவன், உயிர் கொலை செய்யவன் செய்ய என்ன ஆகுன்னா நல்ல வன்மனை இருக்கும். கொடுமையான கோபக்காரனாக இருப்பான். அவனை தாக்கி பேசிட்டா கொலை செய்ய மாட்டான். அவ்வளோ பெரிய வன்மனம் இருக்கும். எல்லாம் அந்த ஒரு நிமிஷத்தில், ஒரு வினாடி தான் கோபம். ஒரு வினாடியில் அடாவது பாவம் செய்து விடுவான். திருவருள் துணை இருந்தால் அந்த பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய என்ன செய்வான்? அப்படியே பாவி பாவின்னா பல உயிர்களும் பாவின்னு என்ன ஆகுன்னா சொல்லணுமா? இங்கே கொடிய வன்மனம் வரும். கருணைன்னா கிலோ என்ன வேணும்னு கேட்பான். அவ்வளவு கொடிய பாவி ஆடுவான். பல பேரும் பாவின்னா என்ன கொடிய வன்மனம். அவன்கிட்ட கருணைங்கிறது கடுகத்தின்னு எதிர்பார்க்க முடியாது. பாறையை உடைத்து விடலாம், பாறையை உடைக்கலாம், அவன் இதயத்தை உடைக்க முடியாது. ஏன் ஐயா இவனும் மனிதன் தானா? இவ்வளவு கொடுமை செய்கிறானே, இவனும் மனிதன் தானா? அவனும் மனிதன்தான். பாவம் செய்த பாவி அவன். அதனால் தான் கருணைங்கிறது சிறிதும் இல்லை அவனுக்கு. இங்கே என்ன சொல்கிறார்? அவன் பல பேர் பாவி என்றால் வன்மனம் வரும், கொடிய வறுமை வரும், தொழுநோய் வரும். இதுக்கெல்லாம் உபாயம் ஏனில்லை? கருணையே நிறைந்த ராமலிங்க சாமிகளே, நான் என்ன பாவம் செய்தோன்னு தெரியவில்லை. இன்னும் உயிர்கள் பால் கருணை காட்ட எனக்கு வரவில்லை. உயிர்பால் கருணை காட்ட என்னால் முடியவில்லையே. என்ன குற்றம் செய்தேன் தாயே? நான் அஞ்சேல் மகனே, ஒன்று முதல் உனக்கு பண்பு வரும். நான் செத்தவர் எழுந்து விட்டார்னு அர்த்தம். கேட்கிறான், ஏனோ எனக்கு இந்த வன்மனம் வந்தது தாயே. நான் என்னம்மா உனக்கு பாவம் செஞ்சேன்? நீ ஏன்டா எனக்கு பாவம் செஞ்ச? நீ செய்த பாவம் தான் கோடான கோடி இருக்குது. அதனால் இவ்வளோ வன்மனம் வந்திருக்கு. என்னை கேட்டுக்கிட்டேன். இதை இந்த கொடிய வன்மனம் நீங்கக்கூடாது எனக்கு. என்னையா அப்படி நான் பாவம் செஞ்ச உலகத்தில்? ஏயா இந்த வன்மனம் தீரவில்லை என்று கேட்டேன். அப்போதே நீ செத்தம் எழுந்திரிச்சுக்கிட்ட. இறந்த உயிர் தமிழ் மீட்டி எழுப்பி விடல் வேணார். பின்னாடி வருது. இறந்த உயிர் தமிழ் மீட்டி எழுப்பி விடல் வேணும். செத்தவனை எழுப்பி என்ன செய்ய போகிறான்? அவன் புலால் உண்ணவனாக இருப்பான், புலையனாக இருப்பான். அவனை எழுப்பினே நடமாடிட்டு இருக்கவனே எழுப்பி விடணும். அந்த கேட்கிறான், எப்படியாவது என்னை முன்னேற்ற வேணும்னு கேட்டானல்ல. அப்போதே அவன் அஞ்சேல் மகனை என்று அதுவரையில் அவன் செத்தவன் தான். இறந்த உயிர் தமிழை மீட்டு எழுப்பி விடல் வேண்டும்னார். அப்போ உயிர்கள் பால் கருணை காட்டுவதனால் என்ன ஏற்படுனா ஆன்மாவுக்கு ஆக்கம் வரும். எல்லா உயிரும் நீடு வாழ வேணும் என்று நினைக்கும் ஆன்மா. எல்லா உயிரும் வீடு வாழ வேண்டும் நினைக்கும் ஆன்மா ஆக்கம் பெறும். புண்ணியவான் 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 என்று சொல்ல சொல்ல ஆன்மா ஆட்டம் தான். ஆன்மா வரம் பெறும்னா. இப்போ ஆன்மா எப்படி இருக்கு? நையாத வண்ணம் உயிர் காத்திடல் வேணும்னா ரெண்டாவது பாடல். ஆன்மா இப்போ பாவம் செய்து 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 உடம்பை நஞ்சு போச்சு. அப்படியே நோய்வாய்ப்பட்டு கிடப்பான். நோய்வாய்ப்பட்டு கிடப்பவனை தட்டி எழுப்பணும். இது ராமலிங்க சாமி நமக்காக சொன்னது.
ஆக அவர்கள் என்ன செய்கிறார், உயிரினங்கள் பால் கருணை காட்டுங்கள் சொல்லுவது நோக்கம் உன் ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள் மகனே என்று சொல்லுகிறார். பசித்த ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யும் மகனே என்றால் ஐயோ ஜென்மம் கரைத்தேற்றிக்கொள் என் மகனே என்று சொல்வதற்கு ஒப்பானது. புலால் உண்ணாதே மகனே என்றார், ஐயோ விஷத்தன்மையான உணவாச்சு, உடம்பே காமதேகம், மறுபடியும் புலால் உண்டு மேலும் மேலும் விஷத்தை தேடிக்கொள்ளாது என்று சொல்வதற்கு அப்படின்னான. இது பொருளாதாரத்தை கண்டு மேங்காதே, பொருள் உன்னை நரகத்தை தள்ளிவிடும், அது ஒரு பிரச்சனை தீர்க்கும் கருவிதான், அது மேல் வெறி கொள்ளாதே பிள்ளைகளே மகனே என்று சொன்னால் அது கருணைனா. ஏன் ஐயா அது இப்படி அறிவுரைனா, ஐயோ நாங்கள் முன்னேறிவிட்டோம், நீங்களும் முன்னேற வேண்டும், எப்படியாவது ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், பேராசை இல்லாது இருக்கணும், பொறாமை இல்லாது இருக்கணும், நல்ல பிள்ளைகளாக வாழுங்கள் பிள்ளைகள்னா. ஏன் நல்ல பிள்ளையாக வாழணும்னா, மனிதனுக்கு தாண்டா இருக்குது ரகசியம், செப்பாத மேல் சுத்த சிவமார்க்கம், உள்ளே அற்புத ஜோதி இருக்கு, புருவமத்தில் பூட்டு திறந்தாலே தெரியும், சுழுமனை கது திறந்தால் ஆயிரக்கணக்காக கோடிக்கணக்கான சூரியன் கதிர் கோடி தெரியும், ஜோதி தெரியும். அந்த ஜோதியை காணுகின்ற பாய்க்கு உனக்கு மனிதனுக்கு இருந்தும் அதை நீங்கள் பெற முடியவில்லை, அதற்காக தான் நான் பாடியிருக்கிறேன் அப்படி சொல்றார். ஆக உயிரினங்கள் பால் கருணை காட்ட காட்ட வேறு யாருக்கு நன்மை இல்லை. இனிமையாக பேசுவதே புண்ணியம்னா, இனிமையாக பேசுவதே புண்ணியம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கினார் ராமலிங்க வள்ளுவ பெருமான் சொல்வார். இனிமையாக பேசுகிற வஞ்சனை ஏற்று இருக்கணும் அல்லவா, வஞ்சனை ஏற்று இருக்குன்னா என்னையா செய்யணும், அதுக்கு என்னையா மருந்துன்னா, வஞ்சனையற்ற ராமலிங்க சாமி திருவடியை தியானம் செய்யி, ராமலிங்க சாமிகளே என் தாயை என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும், எத்தனையோ பாவிகளை அர்ச்சித்த நீர் என்னையும் பொறுத்து அருள் செய்ய வேண்டும் தாயே என்று கேட்டுறது. அதுதான் அந்த தூய மனம் வருவதற்கு காரணம். அப்படி கேட்டால் அந்த வஞ்சனை தீரும். வஞ்சனையற்றவர் ராமலிங்க சாமிகள், வஞ்சனையற்றவர்கள் ஞானிகள். ஞானிகளை பூஜை செய்கிறோம், பூஜை செய்ய செய்ய அந்த எண்ணம் வந்து விட்டுனா வஞ்சனையற்று வாழ வேண்டும். அப்போ இனிமையாக பேசும்போது தூய மனம் வேண்டும் அல்லவா, தூய மனம் உள்ள திருவடியை பற்றாமல் ஒரு தூய்மை வரவே வராது. அவர் கேட்கிறார், வஞ்சனையற்று வாழ வேண்டும் சொன்னார். ஆக வஞ்சனையற்று அது இனிமையாக பேசுவதே நன்மை என்று சொன்னான். தூய மனசோடு நான் வஞ்சனையற்று இருக்கன்னு சொல்லுவான். ஆக எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டு, செய்யுங்கள் செய்யுங்கள் நமக்கே செய்வதா அர்த்தம். பிற உயிருக்கு செய்யக்கூடிய தர்மங்கள் எல்லாம் நமக்கே செய்வதா அர்த்தம். நம்ம ஆன்மா ஆக்கம் பெற்று வளர்கிறது. இனிமையாக பேசுவது நமது ஆன்மாவுக்கு ஆக்கம் தருவது. மற்றவர்கள் செய்வதை நினைக்க வேண்டாம், நமக்கு ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடி கொடுக்குறோம், ஜென்மத்தை கடை தேடி கொடுக்குறோம். இப்போ நாம் நாலா தேசி அன்னதானம் செய்கிறோம், பல ஊரில் செஞ்சுட்டு இருக்கோம். அன்பர் மாதவன் சொன்னார், பல ஊரில் முச்சிறி வரல போயிட்டுருக்கு, திருவள்ளுவர் துணைகளும் செஞ்சிட்ருக்கோம். தர்மத்தை பற்றி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் துறையூரில் சுற்றி உள்ள முசிறி உள்ள கிராமம் மற்ற கிராமங்கள்லாம் திருச்சி வரையும் கொடுக்குற எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இது மட்டும் செய்கிறோம். தஞ்சை, பாயங்காநாடு, இது மங்காதேவன்பட்டி, திருச்சி, ராசிபுரம், சேலம், சென்னை பல எல்லாம் இடத்தையும் செஞ்சிட்ருக்கோம். இப்போதான் தர்மம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வன்மன கூட்டம் பெருகிவிட்டது நாட்டில், மனிதாயமானமே இல்லை. இப்போது பரவ வேண்டும். பரவி எங்கே நாலா தேசியம் மக்களுக்கு புண்ணியத்தை செய்வன்கிற எண்ணம் உண்டாகும். வன்மனும் தீர வேண்டும், கொடிய நோயிலிருந்து விடுபட வேண்டும். அன்னதானம் செய்ய செய்ய நமக்கே நன்மை, செல்வம் பெருகுன்னா, செல்வம் பெருகும், குறைய இருக்காது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். எண்ணிலி பாவிகள் எம்பேற ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றனர். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர், பூவுனா பூமி, நல்ல நீர் வளம் இருக்குது, நில வளம் இருக்குன்னார். தலைவன் அதை புரிந்து கொள்ள முடியும் திருமூல தேவர் சொல்வார். ஆக இங்கே வேண்டுகோள் உயிரினங்கள் பால் கருணை கொண்டு இப்படியெல்லாம் கடவுளை கேட்டுக்கொள்ளுங்கள், அவன் அழிய வேண்டும் இவன் அழிய வேண்டும் என்கிறார். அதுபோன்று கேட்க வேண்டாம், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று கேளுங்கள். உயர்ந்த மனம் எல்லா உயிரும் இன்புற்றுக்கு நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமினார். அந்த உயர்ந்த நிலை அவர் வந்துவிட்டது, நமக்கு வருமோ? தியாக சிந்தை, ஜீவகோரண்யம், நல்ல மனம் ஒரே நாளில் வர முடியாது. புண்ணியத்தாலும் பூஜையாக தான் வரும். பூஜைன்னா என்ன செய்யறதுங்க? ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளை துணி வச்சுட்டு ரகசியமாக உட்காரணும். ரகசியம் வெள்ளை துணியில் உட்காந்து தெய்வத்தை ஏற்றணும். இந்த பகலும் இல்லாட்டி படுறா உட்காந்து ராமலிங்க சாமியில், மாணிக்க வாசகா, தாய்மான சாமியில், பட்டினத்தாரையா, திருமூல தேவா, காலாங்கினார் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எல்லாம் படைபடி ஆளுங்க, கேட்டால் தான் தரக்கூடியவங்க. என்ன வேணும்னு கேட்குறேன். எனக்கு நல்ல
நல்ல மனைவி வேணும். அடி அது வேணும் இது வேணும் கணிக்கணும். நல்ல மனைவி இருந்தாலே போதும், எல்லா நன்மையும் உண்டாகணும். எல்லா நன்மையும் உண்டாகுறதுக்கு மூலதனம் நல்ல மனம். அதே ஆசானை கேட்கிறோம். இங்கே என்ன செய்தார்? அடுத்த பாடல், ஐயா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். மூலாதாரத்தையும் அக்கினை அம்பரம் சிதம்பரம் சொல்லுவாங்க. சிற்சபை பொற்சபை இங்கே தான் இருக்கு. அதை கண்டு அனுபவித்தல் வேண்டும். அப்பா நான் அறுப்பேன் ஐயா நான் ஒரு பொருள் தான். ஐயா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். கண்டு என்னாலும், ஒரு நாள் 2 நாள் இல்லை, என்னாலும் நான் அனுபவிக்க வேண்டும், அந்த பேரின்பத்தையே நான் அனுபவிக்க வேண்டும் சொன்னார். அப்போ மூலாதாரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். மூச்சு காட்டு ஒடியினால் அது மூலாதாரத்தை தங்கிவிடும், அந்த காற்று வெளியே வராது. உருதெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவனை கருத்தினால் இருத்தியை கவாலமேற்ற வள்ளிரேல் விருத்தற்பாளர் ஆவர் மேனையும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை. அங்கே போனால் அந்த காற்று திரும்பாத, அடிமுடி தங்கினார். சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல்லாகையால், சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகியால் மங்கி மாளுதே உலகின் மானுடங்கள் எத்தனை. சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளிரேல் பொங்கை மங்கை பங்கோரோடு கூடி வாழலாவுனார். சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளிரேல். அது மாதிரி இந்த 2 ரகசியத்தையும் கொண்டு போய், எது ரகசியம் என்ன சொன்ன? அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டார். சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகியால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை. சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளிரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலானார். இதான் இந்த ரகசியம். மூலமாம் குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அரிப்பிரேல் பாலனாகி வாழலாம் பரபிரம்மமாகலாம் மாலமுண்ட கண்டரானை அம்மையானை உண்மையினர். இங்கே அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டுனார். என்னாலும் அனுபவித்தல் வேண்டார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாதர்கள் கோடி 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 எண்ணிருந்த கூடியனா. ஓடி ஓடி விஷயம் தெரியுவா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை உள்ளே கலந்திருக்கனா. அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேணா. எங்கே ஓடுவது? ஓடி ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஒரு 4 குண்டுக்கு 21,006 முறை வந்து போகுது காற்று. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை உள்ளே கலந்திருக்கு. அது எங்கேயும் இல்லை. உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போச்சு. எங்கே செய்வ நீ? பொருள் அறிய வேணுமல்லவா? யாரை கேட்கணும் தெரியுமா? சிவபாக்கிய தெய்வமே என்று கேட்க வேணும். நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாதர்கள் கோடி 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 எண்ணிருந்த கூடியது. என்ன செய்வேன்? யார் சொல்லி கொடுப்பா உனக்கு? கேட்குறது பதிவாச்சுன்னா கேட்டுக்க. அந்த உட்கலந்த ஜோதி என்ன செய்வதுன்னா, அது என்ன செய்வது? பெரிய ஒரு ராசி பெறணும். ஜோதி இருக்குது, அதை சுற்றி உள்ள ஜோதி இருக்குது, சுற்றிலும் இருள் உடம்பு. தாய் தந்தையில் எடுத்த காமதேகம் சுற்றி இருக்கு, உள்ளே இருக்குது. அது தேகத்தை, அந்த ஜோதியை மறைத்து கொண்டு இருக்கு. கொடுமையான தேகம், மும்மலமான தேகம். மும்மலமான தேகம் அந்த ஜோதியை மறைத்து கொண்டிருக்கு. அந்த ஜோதியை தட்டி எழுப்ப வேண்டும். அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும்னா அந்த ஜோதி எப்படி எழுப்புவது? திருவள்ளுவர் துணை இல்லாமல் அணுக முடியாதடை. ஞானிகள் ஆட்சி இல்லாமல் உள்ளே நுழைய முடியாது. உள்ளுறும் ஜோதியை உள்ளத்தொருவனை உள்ளுறும் ஜோதியினார் திருமந்திரத்தில். உள்ளத்தொருவனை உள்ளுறும் ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடன் நெருக்கினும் உள்ளம் அவனை ஒருவறியாதனர். தலைவன் உள்ளே தான் இருக்கிறான். எப்போ? யாருக்கு? எல்லாவற்றுக்கும் ஆசான் ஆசி வேண்டும் என்று எண்ணுகின்றவனுக்கு தலைவன் உள்ளே இருக்கிறான். அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். மூலாதாரத்தையும் ஆக்கினை புறமத்தி அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். பார்த்தா என்னமோ வேண்டுகோள், சாதாரண வேண்டுகோள் போன்று இருக்கும். எவ்வளோ ரகசியத்தை கொண்டு அதில் வச்சிருக்காரு. ஆக மனித வர்க்கம் அறிந்து கொள்ள வேண்டும். ஞானிகள் என்றாலே ஏதோ பொங்க புளியோர பூஜை வச்சு நினைச்சிடக்கூடாது. வைராக்கியவான்கள், மிகப்பெரிய வைராக்கியவான்கள் ஞானிகள். ராமலிங்க சாமினா மிகப்பெரிய தவசி.
அவ்வளோ பெரிய தவசி அவர் ரகசியத்தை வெளியிடுறார். அடிமுடி கண்டு என்னாலும் பார்த்தா என்னமோ இது பூசாரி மாதிரி தெரியும், அவ்வளோ ரகசியம் இருக்குது. நித்தமும் மணி தொலைக்கு நீடு மூளை புக்கிருந்து, நித்தமும் மணி தொலைக்கு நீடு மூளை புக்கிருந்து, கத்தியை கதிரியை கண்கள் மூடி என் பயன், எத்தனை பேர் இன்னும் 8 10 அத்தனுக்கு ஏற்குமோ அறிவில்லாத மாந்தனார். அடுமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். நித்தமும் பூஜை செய்யலாம், நித்தமும் மணி தொலைக்கு நீடு மூளை புக்கிருந்து, கத்தியை கதிரியை கண்கள் மூடி என் பயன், எத்தனை பேர் எண்ணினும் 8 10 அத்தனுக்கு ஏற்குமோ அறிவில்லாத மன்னர். 8 2 ரகார உகாரம். அகாரம் என்பது புறம்பித்து விடுகின்ற காற்று, உகாரம் என்பது கண்டஸ்தானத்து காற்று, 2 ஒன்றுபட வேண்டும். அந்த ரகசியத்தை அறிந்தவர் தான் அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். பக்தி பாடலாயுது, பக்தி பாடலாயுது முழு யோக கருத்து. அவருடைய விஷயத்தை சொல்லியிருப்பார். இந்த 8 2 பற்றி பல இடத்தில் சொல்லுவார். கட்டோடைய கணத்தோடைய வாழ்கின்றோம் என்பீர், கண்ணோடைய கருத்தோடைய கருத்ததனை கருதியர், பட்டோடைய பணியோடு திரிகின்றீர் தெரிவியல், பசியோடே வந்தோரை பார்க்கவும் நேரீர், கொட்டோடைய முழக்கோடைய கோலங்காண்கின்றீர், குணத்தோடைய குறியோடைய குறியதனை குறியீர், எட்டோடைய 2 சேர்த்து என்னவும் அறியீர், எத்துணை கொள்கிறீர் புத்துழைகிறார். 8 2 சேர்த்து என்ன வேண்டும்? ரகசியம் இருக்கு. அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டார். 8 2 சேர்த்து என்ன வேண்டும்? கண்டஸ்தானத்தில் இருக்க காற்றும் புரியமத்திய காற்றையும் இழுத்துட வேண்டும். 2 உண்டை சேரணும். முற்று பெற்ற முனிவர்கள் பேசுவதாக ராமலிங்க சாமியில் இந்த விஷயத்தை சொல்லிருக்காருன்னு சொன்னால் அது பார்க்குறவங்களுக்கு என்னமோ ரொம்ப பக்திபா தெரியும். அப்படி விஷயத்தை கொண்டு இப்படி அப்படியே பாப்பாப்பா அற்புதம் அற்புதம். ஐயா, நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும், அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். கண்டு என்னாலும் எப்போதும் அனுபவிக்க வேண்டும், அந்த பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும். இது மட்டுமா வேணும்னாரு. பொய்யாதே வாய்மைகளை புகழ்ந்தெடுத்தல் வேண்டும். நான் பொய் சொல்லாது இருக்கணும். சொல்லு உண்டு செயல் உண்டாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, இருக்காது. என்ன காரணம்? அவன் பொருளாதார விரும்பினாதான் பொய் சொல்லுவான். இந்த தேகமும் மாசு நீங்கியது, பொருள் பற்றும் இல்லை. அவன் உயர்ந்த எண்ணத்தில் இருக்க உயர்ந்த லட்சியவாதிகள், உயர்ந்த மனம், சிறந்த அறிவாற்றல், சிறந்த மனம், நல்ல மனம் உள்ளவர்கள் ஞானிகள். பேசினால் அது பொய் இருக்கக்கூடாது. அங்கே பொய் இருக்க வழி என்ன? பொய்யாதே வாய்மைகளை புகழ்ந்தெடுத்தல் வேண்டும். என்ன வேண்டும்? ஐயா, நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும், அடிவழி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். பொய்யாத வாய்மைகளை புகழ்ந்தெடுத்தல் வேண்டும். நான் பேசும்போது பொய் பேசக்கூடாது. நான் சொல்லு உண்டு செயல் உண்டாக இருக்கக்கூடாது. இதயம் உள்ளும் புறம் தூய்மையாக இருக்க வேண்டும். எப்போதையா வரும் உள்ளும் புறம் தூய்மையா? திருவருள் துணை இல்லாமல் முடியவே முடியாது. உள்ளும் புறம் தூய்மை, வஞ்சனையற்ற வாழ்வு. வஞ்சனையற்ற வாழ்வு தலைவன் திருவருளால் கிடைத்தது. புண்ணியத்தாலும் உருகி தியானிப்பதாலும் அந்த நல்ல மனம் வந்தது. பொய் பேசாது. பொய்யாத வாய்மறை, பொய்யாத வாய்மைகள் புகழ்ந்தெடுத்தல் வேண்டும். புகன்றபடி புரிந்தெடுத்து வேண்டார். ஐயா, நான் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும், அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். பொய்யாத வாய்மைகளை புகன்றெடுத்தல் வேண்டும். புகன்றபடி ஒரு முறை இல்லை, சொல்லியபடி புரிந்தெடுத்தல் வேண்டாம். யார் சொல்லும் செயல் உண்டுபட்டவர்கள் பேசுகின்ற கருத்தாகும். சொல் வேறு செயல் வேறு இருக்க முடியாது. அவர் இருக்குமேனா அவன் ஞானி என்று சொல்லவே முடியாது. ஞானி என்றால் சொன்னதை பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்லுன்னா சராசரி மனிதன் என்று நினைக்க வேண்டும். இப்போ நான் பொய் சொல்லுகிறேன், பொய் சொல்கிறான், சராசரி மனுஷன் தான் நான். என்னடா நிலை உயர்ந்துட்டானா? பொய் சொன்ன இல்லை அவன்கிட்ட. இப்போ நாங்கள் கூட சொல்லுவோம், சாப்பிடாம இருக்கும், சில இடத்துல போய் சாப்பிடான்னு கூட அந்த சாப்பிட்டுன்னு சொல்லுவான். அது பொய் இல்லை. பொய் என்பது பிறரை வாழ்வை பால்படுத்த கூட தான் பொய். சும்மா தமாசை பேசிக்கலாம். கையில் பணம் இருக்கும், வேண்டாதான் இருப்பான். அவங்க கொடுத்தா வாங்கினா கொடுக்க மாட்டான். ஐயோ பணமே இல்லைன்னு சொல்ல, அது ஒரு பொய் இல்லை. உன்னுடைய பொய் பிறரை பாதிக்கக்கூடாது. பொய்யாத வாய்மைகளை புகழ்ந்திட வேண்டும். புகழ்ந்தபடி புரிந்திடுதல் வேண்டும். சொன்னபடி அடியே நடந்து கொள்ள வேண்டும். வேண்டுகோள் எப்படிப்பட்ட உயர்ந்த வேண்டுகோள்? முதல் 2 வரியும் ஞானிகளுக்காக சொல்லப்பட்டது. அடிமுடி கண்டு அறிய வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். பொய்யாமல் நான் பேசினால் உண்மை இருக்க வேண்டும். சொன்னபடி நான் நடந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமா சொன்னார்?
எய்யாத அருள்ஜோதி என் கையுறல் வேண்டும்னா, யாராலும் பெற எதுக்கா வருதலாம், யாராலும் பெற முடியாத அந்த அருள் பெருஞ்சோதி என் கைக்கு வர வேண்டும். எய்யாத பெற முடியாத, எய்தல் பெறுதல், எய்யாத முடியாது, பெற முடியாது. எய்யாத அருள்ஜோதி என் கையுறல் வேண்டும், என்ன கைக்கு வர வேண்டும். இங்கேதான் ரகசியம் இருக்கு. இறந்த உயிர் தமிழ் மீட்டு எழுப்பிவிடல் வேண்டாம். இதான் வேலையாக அவருக்கு. செத்தவனை போய் எழுப்புனா அவன் புலால் சாப்பிட்ருப்பான், ஊர் மேலே கொள்ளை அடிச்சிருப்பான், பெரிய பாவியாக இருப்பான். அவன் 80 அது நரதரை வந்து பல்லெல்லாம் இறுக்கி கிடப்பான். பார்க்க அவனை போய் எழுப்ப அவசியம் இல்லை. எழுப்புனா என்ன செய்வான்? இப்போ ஒருத்தன் செத்து போயிட்டான், 65-70 வயசு செத்து போயிட்டான். அவன் சில பேர் என்ன செய்வான், கடைசி காலத்தில் சாகும்போது எனக்கு அந்த இது கொஞ்சம் ஈரல் வாங்கி கொடுயாமா, எனக்கு அது மீன் வாங்கி கொடுமா, கருவாடு வாங்கி கொடுமா. அவனை எழுப்பி விட்ட கூட எடுத்தோன்னு அதான் சொல்லுவான், நான் சாகும்போதே கேட்டேன், மீன் கேட்டேன்னா. எழுப்பி விட்டோன்னு அதான் கேட்பான். அவனை என்ன வேணும்னு கேட்டான், நான் மீன் குழம்பு சாப்பிட்னு நினச்ச கூடாது. அவனை எழுப்பி என்ன செய்வேன்? அப்போ இறந்து போனவன் யாருன்னு கேட்டான். உண்மை பொருள் தெரியாவிட்டால் அவன் இறந்து போனவன் தான். என்ன அப்போ இவ்வளவு பெரிய நடமாடிட்டு இருக்கிறான்? ஆள் ஆல்ரெடி இருக்கான், இல்லை படாங்கா இருக்கான், கட்டு தேகண்ணா, செத்தவன் போறான்டான்னா. இன்னும் அவனுக்கு தீர்வு ஜென்மத்தை கடை தேற்றி கொள்ள உண்ட எண்ணம் இல்லை. ஞானிகளை திருவடி பூஜை செய்யணும் எண்ணம் இல்லை. புண்ணியத்தை தேடிக்கொள்ள உண்ட எண்ணம் இல்லை. கடவுள் யாருன்றே தெரியவில்லை. இறந்த உயிர் தமிழ் மீட்டி எழுப்பிவிடல் வேண்டும். அவனை எழுப்பணும். மனிதா இங்கே வா, எவ்வளோ படிச்சிருக்கிறான், எவ்வளோ படிச்சிருக்கண்ணா, அவன் கல்வியை கொண்டு குப்பையில் போடுறான். என்ன அப்படி சொல்கிற? இவ்வளோ படுபடு, உன் படிப்பு பயன்படாது தம்பி, மகனே உன் படிப்பு பயன்படாது. என்ன காரணம்னா, என்றாவது ஒருவன் ஞானிகள் இருக்கிறார்கள் ஆட்சி பெற நினைச்சியா நீ? அது நினைக்கும் வரையில் செத்தவன் தான். நான் வள்ளுவன் சொன்னான், கட்டதினால் ஆய பையனும் கொல் வாளறிவன் நற்றாள் தான். நீ கட்டி எடா பையன் கேட்டான். தூய்மையான அறிவுடன் திருவடியை பட்டாவிட்டால் நீ கற்றி என்ன பையன் கேட்டான். அது வரை இறந்த உயிர் தமிழை மீட்டி எழுப்பிவிடல் வேண்டும். இறந்த உயிர் தமிழ் மீட்டி எழுப்பிவிடல் வேண்டும். எப்பாவது இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த பதினாடாவே கேட்டால் தெரிஞ்சுக்குவான். ஓஹோ, செத்தவன் திருவருள் புண்ணியத்தை பற்றி சிந்திக்காதவனும் எல்லாம் வல்ல பரம்பொருளை அடைவனுங்க என்ன இல்லாதவன்லாம் செத்தவன்னு அர்த்தம். இது 11 கேட்கிறவன்லாம் பொழைச்சிக்கலாம். விரும்பி கேட்டால், பக்தியோடு கேட்டால். இந்த 14 ஒருத்தர் விரும்பி கேட்டால் அவன் பிழைத்து கொண்டான் அல்ல செத்தவனாக ஆகிடுவான். அது முன்னே சொன்னோம், வயதான செத்தவனை இங்கே எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவையில்லாத ஒன்று. இருக்கிறவன் செத்தவனை எழுப்பணும். இதுதான் இந்த பாடலெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். பிற்காத்தோடுறது இறந்த உயிர் தமிழ் மீட்டி எழுப்பிவிடல் வேண்டும். நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும். நைந்து போகக்கூடாது. தவசிகள் சொன்னதை செய்ய வேண்டும். தூங்கக்கூடாது. எனக்கு இப்போ 4 நாளைக்கு நான் பெரும் பழம் தான் சாப்பிட்றேன். இதை விட்டுட்டு ஆசைப்பட்டோம்னு அடுத்த உணவில் ஏதாவது அந்த பால் சாப்பிடணும் நினைத்தால் உடம்பு நஞ்சி போகும். நைந்து போனால் இப்போ ரொம்ப கவுரு இழுத்து பார்ப்பாங்க. இழுத்து பார்த்தா நஞ்சு போச்சுன்னா அதோடு போகும். ஆக இந்த உடம்பு நஞ்சி போகக்கூடாது. தலைவனால் விதிக்கப்பட்ட உணவை சாப்பிடணுமே தவிர அதை இதையும் சாப்பிடக்கூடாது. வேண்டான்னு எடுத்துக்கணும். நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல். உடம்பு நஞ்சி போனால், உடம்பு மெலிந்தால் கெட்டு போனால் உயிர் இருக்க முடியுமா? உடம்பை அனுசரித்தானே உயிர் இருக்க முடியும். உடம்பு திடமாக இருந்தால் உயிர் நிற்கும். கண்ட உணவை சாப்பிட்டா உயிர் நிற்குமா? தீனியின் மேல் ஆசை கொண்டு திறமும் கெட்டு, அகச தீனியின் மேல் ஆசை கொண்டு திறமும் கெட்டு செத்திறந்து ஜனியாதை சொன்னார். நல்லா சாப்பிட நினைத்த என்ன ஆகும்? எங்களுக்கு உணவுல போட்டால் பட்டினி போடணும். 4 மாதம் ஆச்சு. 4-5 மாதமாக நாங்கள் காலையில் 3-4 பழம் சாப்பிட்டோம், சாயந்தரம் 6 மணிக்கு 4-5 பழம் சாப்பிட்டோம். இடையில பச்சைத்தேன் தான் சொல்லிட்டார். பச்சை தான் குடிப்போம். அது எதுக்கு ஐயா போய் பட்டினி கிடக்கிறேன்னா, இந்த உடம்பை நச்சுத்தன்மையான தேகத்தை மாற்றுவதற்காக, நச்சுத்தன்மையான விஷத்தன்மை காமதேகத்தை, தாய் தந்தையாக எடுத்த காமதேகத்தை மாற்றுவதற்காக நாங்கள் பட்டினி கிடந்தோம். ஏன் பட்டினி இருக்கிறேன்? நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும். என் உடம்பு நலிந்து போகக்கூடாது, நஞ்சு போகக்கூடாது. உடம்பை மையமாக கொண்டதான் உயிர். ஞானமே உடம்பை மையமாக கொண்டது தான். இந்த உடம்பு தான் கடவுள் ஓடுகின்ற இடம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் வாழையும். வள்ளர் பிரானுக்கு வாயு கோபுர வாயல். தெல்ல தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம்.
கள்ள புலனைந்தும் காலா காலா மணி விளக்கினர். இந்த உடம்பு தான் கடவுள் வாழ்கின்ற எல்லம். யாருக்கு யாருக்கு ஏன் இந்த உடம்பு கடவுள் வாழ்கின்ற இல்லம்? உள்ளம் பெருங்கோயில். சிறு கோயில் சொல்லலை. நையாத வண்ண உயிர் காத்திடுதல் வேண. இது உடம்பு சிறு உடம்பு இல்லை, கோயில். யாருக்கு? பெரியவங்க ஆட்சி பெற வேண்டும் நினைத்தால் தானே, புண்ணியத்தை தேடிக்கூட நினைத்தால் தானே, புலால் உண்ணக்கூட நினைத்தால் தானே, உயிர்கொலை செய்ய நினைத்தால் தானே புண்ணியம். இல்லைன்னா என்ன ஆகும்? ஆக உள்ளம் பெருங்கோயில். உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா உள்ளத்தை தூய்மைப்படுத்திக்க சோப்பு போடலாமா? உள்ள தூய்மையாகிறதுக்கு உள்ள தூய்மை ஆகிறதுக்கு என்ன காசிக்கு போகலாமா? இல்லை ராமேஸ்வரம் போகலாமா? ஒன்றை அசைக்க முடியாது. இங்கெல்லாம் போனேன். உள்ளம் தூய்மை. காசி கோடியில் வினை போமோ, அந்த கங்கை ஆடியில் கதி தானும் உண்டாமோ. ஆக அந்த கங்கை ஆடினா மட்டும் உள்ள தூய்மை வருமா? இல்லை பட்னி போட்டால் உள்ள தூய்மை வருமா? இல்லை சுத்த சைவமே சாப்பிட்டா தூய்மை வருமானா? சைவம் சாப்பிட்ட தூய்மை தான். சைவ உணவு தான் தூய்மை. உள்ளம் தூய்மை அடையத்துக்கு என்ன உபாயம்னா அந்த பக்தி ஒன்று தான். திருமூல தேவா, கலாங்கிநாதா, போகதேவா, புஜண்ட மகரிஷி ஐயா, நீங்களாம் பெரியவங்க ஐயா, என் மீது கொஞ்சம் பார்வை, உன்னுடைய அந்த கருணை கண் என் மீது படக்கூடாதா? நீங்களாம் அது மாதிரி கேட்டாலன்றி உள்ளம் தூய்மை அடையாது. அப்போ உள்ளம் தூய்மை அடைந்தால் தான் அங்கே கோயில். உள்ளம் தூய்மையாடுது கோயில். உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பாள். அப்போ நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும். உடம்பு நலியாமல் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்போ உடம்பு நல்லபடி இருக்க வேண்டும். உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உடம்பால் எலியும் உயிரால் எலிவர். உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். திடமிடம் ஞானம் சேர மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். நான் எந்த உடம்பை வளர்த்து கொண்டேன்? ஞானிகள் எல்லாம் காமதேகத்தை ஒழித்து ஞான தேகத்தை வளர்த்து கொண்டார்கள். உடம்பால் அழியில் உயிரால் எழிவார். அந்த உடம்பை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்போது வளர்த்து கொள்ள வேண்டும்? கேட்க வேணும். ஐயா, அடியனுக்கு ஞான சித்திக்கு வேணுமா, இதுக்கு என்ன உணவுன்னு கேட்கணும். அவன் சொல்லுவாங்க என்னென்ன உணவு தான் சாப்பிட்ணுன்னா நடந்து கேட்டுக்கிட்டே வந்தா இருக்கணும். பெரியவங்க ஆட்சி இருந்தால் அந்த வாய்ப்புகள். பெரியவர்களுடைய நாமத்தை சொல்ல சொல்ல உள்ளம் தூய்மையாகும். இப்போ திருமூல தேவா அகத்தீசான்னு சொல்கிறேன். எதுக்காக சொன்னாங்க? உள்ளம் தூய்மை அடையணும். அது மட்டுமா உண்டாகும்? சிறப்பறி வரும் இல்லவா? சிறப்பறி வரும், செல்வம் பெருகும். உடம்பை பற்றி உடம்பு நீடி ஆயுள், ஒரு நல்ல திடம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், நீடி ஆயுள் கிடைக்கும், செல்வம் பெருகும், நோய்வாய்ப்படாது இருக்கலாம். நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும். அது மட்டும் கேட்டார். ஐயா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும். அடிமொழிகன் என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். பொய்யாத வாய்மைகளே புகழ்ந்திடுதல் வேண்டும். புகன்றபடி புரிந்திடுதல் வேண்டும். எய்யாத அருள்ஜோதியன் கையுறல் வேண்டும். இறந்த உயிர் தமிழ் மீட்டி எழுப்பிவிடல் வேண்டும். நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும். நாயகன் என்ற பிரியாது உறுதல் வேண்டும். அங்கே முதல் பாடல் உணர் சேர்ந்து இருக்குன்னு சொன்னார். இங்கே பிரியாமல் இருக்குன்னு சொன்னார். ஆகவே இந்த பாடலுடைய 2 பாடலுக்கும் என்னுடைய புல்லறிவுக்கு, என் போதிய கல்வி இல்லாதவன், என்னுடைய கருத்து இது சில சொல்லியிருக்கலாம். நீங்களாம் கற்றுவந்த பெரியோர்கள் இங்கெல்லாம் நீ இருக்கீங்க, கற்றோருக்கு இருக்கு. நான் இது சுருக்கமாக சொல்கிறேன். இன்னொருத்த படித்து தான் கேட்டுட்ருக்கேன். அதனால சில தவறு இருக்கலாம். அது பெரியவங்களுக்கு மன்னித்துக்கொள்ள. ஆக சொல்லப்பட்ட கருத்துக்களில் ஏதோ ஞானிகளை ராமலிங்க சாமியை நினைத்து பேசியிருக்கிறேன். ஏதோ குறைய இருக்கலாம். கற்றுவந்த பெரியோர்கள் நான் பேசுவதில் சில தவறு இருந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியை சிரம் தாழ்ந்து வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.